என் பாசமான பெற்றோர்களே, சில நேரங்களில் சிலர் எண்ணக்கூடும், இவர்கள் நபியை நேசிக்காதவர்கள், அதனால் மீலாது விழா வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் நபியின் மீது பாசம் இல்லாதவர்கள், அதனால் மௌலிது நபியை புகழ்வதை தடை செய்கிறார்கள். வல்லாஹி என் பாசமான பெற்றோரே, அல்லாஹ் மீது ஆணையாக இல்லை, அல்லாஹ்வின் தூதரை தொட்டும் ஒரே ஒரு செய்தி, என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் முன்னிருந்து நடத்துங்கள், எனது பிறந்த நாளை நீங்கள் கோலாகலமாக உருவாக்குங்கள் என்று ஒரே ஒரு செய்தி நபியை தொட்டு வந்திருக்கும் என்று சொன்னார், இந்த உம்மத்து உயிரை இழந்தேனும் அந்த நாளை கொண்டாடி இருக்கும். ஒரே ஒரு பயம்தான், நாளைக்கு நபியை சந்திக்கும் பொழுது சுஹக்கன் சுஹக்கா, என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள் என்று சொல்வார்களே, அந்த ஒரு சூழலுக்கு நாமோ நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய ஜமாத் மக்களோ நம்முடைய பள்ளி இமாமோ சென்று விடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். காரணம், அது ஒரு இபாதத்தாக நபி காட்டியிருக்க கூடும் அல்லவா சகோதரர்களே? எப்படி தண்ணீர் இருந்த வேண்டும் என்று காட்டியவர், எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று காட்டியவர் அல்லாஹ்வின் தூதர். அது இபாதத்தாக இருந்தால் நபியிடத்தை பாடம் கட்ட ஒற்றை நபி தோழர்களே எங்கேனும் ஒரு வரலாறு, ரபீஉல் அவ்வல் 12 மகிழ்ச்சியான நாளாக புத்தாடை அணிந்து கொண்டு ஊர்வலம் சென்றதாக, விகாரம் நடத்தியதாக எங்கேனும்